பெரம்பூர் சி. ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி. ஜோசப் விஜய். நிச்சயமா இலக்க வைப்போம். எங்களுடைய தோழர்கள் நிச்சயமாக இலக்க வைப்போம். எங்களை எதிர்த்து யார் நின்றாலும் சரி கவலை இல்லை. கட்சியினுடைய தலைவர் 2 தொகுதிகளில் நிற்கிறார் என்றால் அவர் தெம்பும் திராணியும் அற்றவர். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக 5 வருட காலமாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளருமான ஆற்றல்மிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி 5 வருட காலம் இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்றத்திலே மக்கள் பணியாற்றியிருக்கிறோம். தைரியமாக தெம்பாக நாங்கள் ஒவ்வொரு வீதிகளாக சென்று மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் சென்று சேர்க்கின்ற வகையில் நாங்கள் திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கிறோம். வீதி வீதியாக வலம் வந்து எங்களுடைய திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கிறோம். எனவே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் அறிக்கை என்பது எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய கதாநாயகன், இந்த கதாநாயகனும் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களுடைய அயராத உழைப்பும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சர் அவர்கள் செய்திருக்கிற சாதனைகளும் நானும் இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற பகுதிகளிலே பணியாற்றிய விதமும் மக்கள் நன்காக அறிவார்கள். நிச்சயமாக இந்த தேர்தலிலே தைரியமாக சொல்கிறோம், 1 லட்சம் ஓட்டு வாக்குகள் வித்தியாசத்திலே நிச்சயமாக வெற்றி பெறுவோம். எங்களை எதிர்த்து யார் நின்றாலும் சரி கவலை இல்லை. அவர்கள் யார் என்பது மக்கள் அறிவார்கள். அவர்கள் ஏன் ஒரு கட்சியினுடைய தலைவர் 2 தொகுதிகளில் நிற்கிறார் என்றால் அவர் தெம்பும் திராணியும் அற்றவர் என்கின்றதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். நிச்சயமாக தேர்தல் களம் பார்ப்போம். நன்றி. அது தேர்தல் அறிக்கையில் இப்போ வெளியிட்டிருக்காங்க, அதை பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம். நன்றி. ஆமாம், காலை விரிவுபடுத்த ஆமாம், நிச்சயமாக வரவேற்பு இருக்கும். காலை உணவு திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கனவில் வந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. எல்லா பள்ளி கல்வி மாணவர்களும் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை இருக்கின்ற மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பது கிட்டத்தட்ட 30 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க. இன்றைக்கி 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை அந்த திட்டமானது விரிவுபடுத்த இருக்கிறது. நிச்சயமாக அதிக மாணவர்கள் பயன்பெறப் போகிறார்கள். பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அதனுடைய தாய்மார்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. மிகப்பெரிய வெற்றியை அடையும். நன்றி. நன்றி. நிச்சயமாக இலக்க வைப்போம். எங்களுடைய தோழர்கள் நிச்சயமாக இலக்க வைப்போம். அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பாங்க. நன்றி. நன்றி. நன்றி.